அன்புக்குரிய விசுவாசிகளே, ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஆற்றலற்று கிடக்கின்ற அல்லது நம்பிக்கையற்று கிடக்கின்ற நம்முடைய வாழ்விலே நம்பிக்கையையும் ஆற்றலையும் பெருக்கும்படியாகவும் நாம் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
அன்பிற்கினிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் காணொலி வழியாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்வடைகிறேன். ஆண்டுடைய இறைச்செய்திகளை உங்களோடு பகிர்வதிலேயும் நான் மகிழ்வடைகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே பேராயத்தின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் என்கின்ற தலைப்பிலே இந்த நாளின் தியானங்களை துவங்க அழைக்கப்படுகின்றோம். ஆகஸ்ட் மாதம் வந்துவிட்டாலே நம்முடைய பேராயத்திலே மகளிர் ஞாயிறு அனுசரிப்பது நம்முடைய வழக்கம். மகளிர் மாநாடு நடத்துவது நம்முடைய வழக்கம். மகளிருக்கான ஒடுக்க கூடுகைகளை நடப்பது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த கொரோனா காலத்தில் அப்படிப்பட்ட சிறப்பு நிகழ்வுகளை நாம் அனுசரிக்க இயலாவிட்டாலும் பெண் முக்கியத்துவத்தை திருமறை சார்ந்தும் திருமறை நாயகனாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவர் சார்ந்தும் சற்று தியானிக்கும்படியாக கடவுள் கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறப்பாக திருச்சபைகளிலே இருக்கின்ற பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர்களுக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துதலை தெரிவிப்பதிலேயும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்கள் ஆண்டுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு படைப்பிலே பெண்ணுடைய ஸ்தானத்தை நாம் நினைவு கூறாமல் கடந்து செல்ல இயலாது. இன்றைய நவீன உலகத்திலே ஒவ்வொரு பொருளையும் புதிய பரிமாணங்களிலே படைப்பிலே மாற்றங்களை கொண்டு நவீனமயமாக்குகின்ற ஒரு வாழ்விலே நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்துகின்ற செல்போன்களை எடுத்துக் கொள்ளலாம். முதலாவது, இந்த தொலைபேசியினுடைய துவக்கம் எப்படியாக இருந்தது, இன்று அதனுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மிக விமர்சையாக அனைவராலும் பார்க்கப்பட்ட செல்போன் மாடல்கள் எல்லாம் இன்றைய நாளில அவுடேட்டட் என்று அந்த மாதிரிகள் அல்லது அந்த மாடல் என்பது இன்று வழக்கத்திலே கூட இல்லாமல் போய்விட்ட அநேக செல்போன் மாதிரிகளை நம்மால் நினைவு கூற முடியும். இன்று எது சிறப்பு மிக்கதாக இருக்கிறது என்று சொன்னால், அந்தந்த செல்போன் நிறுவனத்தினுடைய இறுதி ப்ராடக்ட், இறுதியாக உற்பத்தி செய்யப்பட்ட மாடல் மாதிரிய செல்போன்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் விலை உயர்ந்ததாகவும் விசேஷமானதாகவும் காணப்படுகிறது. அப்படிதான் ஆண்டுடைய படைப்பிலே பெண்ணுடைய பங்கு அல்லது ஸ்தானம் இருக்கிறது என்று சொல்வதை நம்மால் யாரும் மறுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், கடவுள் ஒவ்வொன்றையும் படைத்துக் கொண்டே வருகிறார். இறுதியிலே மனிதனை படைக்கின்றார். அவன் தனித்திருப்பது நல்லது அல்ல என்று காணுகின்ற கடவுள் இறுதியாக இந்த படைப்பை நிறைவு செய்யும் ஒரு படைப்பாக மனுஷி, அதாவது பெண்ணை கடவுள் படைக்கின்றார். கடவுளுடைய படைப்பிலே இறுதி படைப்பு பெண். அந்த பெண் படைப்பிலேதான் படைப்பு நிறைவு கொள்ளுகிறது என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். ஆகவே நான் முன்பு குறிப்பிட்ட வண்ணமாக இன்றைய நாளிலே விலை உயர்ந்ததாகவும் சிறப்பு மிக்கதாகவும் பார்க்கப்படுகின்ற செல்போன் மாதிரிகளை போன்றதுதான் அன்றைய கடவுளுடைய 6 நாள் படைப்பில இறுதி படைப்பாக படைக்கப்பட்ட பெண் என்பதை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். மட்டுமல்லாமல் படைப்பனைத்தையும் படைத்துவிட்ட கடவுள் அதிலே ஒரு குறைவு இருக்கிறதை கண்டுபிடிக்கின்றார். நிறைவு பெறாத ஒரு நிலையை கண்டுபிடிக்கின்றார். அதிலும் சிறப்பாக மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று காணுகிறார். அப்படியானால் இந்த நிலை பெண்ணினுடைய முக்கியத்துவம், இந்த உலகத்திற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறதாகவும் சுட்டி காட்டுகிறதாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே
பெண் படைப்பின் மகுடமாக படைக்கப்பட்டவர் என்பதை இந்த நாளிலே நாம் நினைவில் படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். படைப்பில் இருந்து 3 காரியங்களை நான் பெண்ணை குறித்து சொல்லுகிறேன். பெண் படைப்பின் மகுடம், பெண் படைப்பின் பொக்கிஷம், படைப்பின் பொக்கிஷம் பெண், பெண் படைப்பின் தொடர்ச்சி பெண். இந்த 3 நிலைகளிலே நாம் இந்த பெண் படைப்பிலே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இறுதி படைப்பாகிய பெண் தான் படைப்பின் மகுடமாக இருக்கின்றார். மனிதன் தனித்திருப்பது நல்லது அல்ல என்று கண்டு அவன் வாழ்வை நல்லதாக காணும்படியான ஒரு பொக்கிஷமாக பெண் படைப்பிலே படைக்கப்பட்டு ஆணிடத்திலே சேர்க்கப்படுகிறார். படைப்பினுடைய தொடர்ச்சியாக பெண் காணப்படுகிறார். பெண் என்கின்ற அந்த சக்திக்கு தான், அது மனித குலமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய படைப்புகளாக இருக்கட்டும், பெண் என்கின்ற ஃபீமேல் என்கின்ற அந்த ஸ்தானத்திற்குத்தான் தொடர்ச்சியாக படைக்கின்ற ஆற்றலை கடவுள் கொடுத்து தொடர் படைப்பின் அடையாளமாக பெண் இருக்கிறார், பெண் வர்க்கம் இருக்கிறது என்பதை படைப்பிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. படைப்பினை தொடர்ந்து இந்த நாளிலே தியானிக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகளின் அடிப்படையாக பெண்ணை குறித்து, பெண்ணின் முக்கியத்துவங்களை குறித்து நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியோர்கள், இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற எண்ணிக்கை எண்ணாகமம் 27ஆம் அதிகாரத்திலே செலோமுகாத்தின் புதல்வியர்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். கானான் தேசத்தை குறித்து வேவு பார்க்க சென்ற உளவாளிகள் திரும்பி அந்த நாட்டை குறித்தும் அந்த நாட்டின் மக்களுடைய வலிமைகளை குறித்தும் எடுத்து சொல்லுகின்ற பொழுது இஸ்ரவேல் மக்களிடத்திலே கிளர்ச்சி பிறக்கின்றது. மோசேக்கு எதிராகவும் மோசேவை அழைத்து இவர்களை நடத்தி கொண்டிருக்கின்ற கடவுளுக்கு எதிராகவும் மக்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நாட்டு மக்கள் வலிமை மிக்கவர்களாக இருக்கின்றார்களே, அவர்களை நம்மால் எதிர்த்து போராடி அந்த இடத்தை சொந்தமாக்குவது கடினமான ஒன்று. அந்த மக்களிடத்திலே நாம் தோற்க போகின்றோம், மடிய போகிறோம் என்கின்ற வாதங்களை முன்வைத்து இதுகாரும் எகிப்தின் அடிமதனத்திலிருந்து விடுவித்து தங்களை சுதந்திரவாளிகளாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நடத்தி கொண்டிருக்கின்ற கடவுளையும் கடவுளுடைய செயல்களையும் மறந்து போன மக்கள் மத்தியிலே இந்த அருமையான 5 பெண் பிள்ளைகளின் தகப்பனார் இந்த இஸ்ரவேல் மக்கள் தொடர்ந்த கிளர்ச்சிகளிலே பங்கு பெறாதவராக இருக்கின்றார். தொடர்ந்து இந்த பெண்களுடைய நம்பிக்கை மிக ஆச்சரியமான ஒரு நம்பிக்கை. ஆண்களே, இது நமக்கு கிட்டாத ஒன்று, எட்டாத ஒன்று, கானான் தேசத்திலே வாழ்வு என்று விசுவாசத்திலே பின்வாங்கி கிடக்கின்ற இந்த மக்கள் மத்தியிலே இந்த 5 பெண்களுக்கு மட்டும் வலுவான நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக அந்த கானான் தேசத்தை நாங்கள் சுதந்திரிப்போம், அந்த நாட்டிலே எங்களுக்கென்று சொந்தமான நிலங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற உரிமை போரை முன்னெடுக்கின்றார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த செலோமுகாத்தின் புதல்வியர்கள் விசுவாசத்திலேயும் வீரத்திலேயும் போராட்டத்திலேயும் இன்றைய பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். பெண் அடிமதனத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல,
எல்லா விதமான அடிமைதனங்களிலே சிக்கொண்டு கொடுக்கின்ற எல்லாருக்கும் ஒரு புத்துணர்வை தருகின்ற பெண்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த பெண் புரட்சி, இந்த பெண் போராட்டம் எப்பொழுது துவங்கினது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ 3000 வருடங்களுக்கு முன்பாக துவங்கப்பட்ட போராட்டம், உரிமைக்கான ஒரு போராட்டம். அன்புக்குரியோர்களே, ஆண் வாரிசு அற்று கிடக்கின்ற குடும்பத்திற்கு நில உரிமை மறுக்கப்படுகிற ஒரு காலம், அப்படிப்பட்ட சட்டம் நடைமுறையிலே இருக்கின்றது. இந்த சட்டத்தை எதிர்த்து போரிடுகின்றார்கள், போராடுகின்றார்கள். மோசேயினிடத்திற்கு சென்று, ஆண் இல்லாத குடும்பத்திலே பெண் பிள்ளைகளாக 5 இருக்கின்ற எங்களுக்கு என் தந்தைக்கு சேர வேண்டிய நில உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற வாதங்களை மோசேயினிடத்திலே கொண்டு செல்கிறார்கள். அதனை தொடர்ந்து நடந்த முயற்சிகள், இந்த நில உரிமை மறுக்கப்பட்ட பெண்களுக்கு நில உரிமையை பெற்று தந்து ஒரு புதிய சட்டத்தை ஏற்றுகின்ற அளவிற்கு அவருடைய போராட்டங்கள் அன்றைக்கு வலிமை மிக்கதாக இருந்தது. ஒருவேளை இன்று அவர்களை கடந்து 1000 வருடங்களுக்கு மேலாக, அவர்களை தொடர்ந்து புதிய ஏற்பாட்டு காலம் 2000 வருடங்களுக்கு பிறகும் கூட சமீபத்திலே நம்முடைய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. பெண் பிள்ளைகளுக்கு சம உரிமை உண்டு, எல்லாவற்றிலேயும் தகப்பனுடைய வீட்டிலே எல்லாவற்றிலேயும் சம உரிமை உண்டு என்கின்ற தீர்ப்பு ஏறத்தாழ 3000 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு அதை குறித்த வழக்குகளும் அதை குறித்த வாதங்களும் செய்யப்பட்டு இப்பொழுது ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. வளர்ச்சியிலே விண்ணை தொட்டுக் கொண்டிருக்கிறோம். விண்ணுக்கு பயணப்பட்டு போய் வருகின்ற அளவிற்கு நம்முடைய வளர்ச்சிகள் உயர்ந்து கிடக்கின்ற இந்த நேரத்தில் பெண்ணின் சம உரிமைக்கான போராட்டங்களுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கப்படாமல் இருக்கின்ற வேளைகளிலே, பெண்கள் எல்லாவற்றிலேயும் வளர்ந்திருக்கின்ற இந்த நவீன காலத்திலேயும் உரிமைகளுக்காக போராடுகின்ற பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிற இப்படிப்பட்ட காலகட்டத்திற்கு முன்பே இந்த செலோபுகாத்தின் புதல்வியர்கள் 5, அவருடைய பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்லா, நோகா, ஒக்லா, மில்கா, திர்சா என்ற புதல்வியர்கள் போராட்டத்தை மேற்கொண்டார். இவருடைய போராட்டத்தினுடைய வெற்றிக்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அவருடைய தகப்பனார் பெற்றிருந்த விசுவாச வாழ்க்கை. இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் மோசேயுக்கும் கடவுளுக்கும் எதிராக கிளர்ச்சிகள், புரட்சிகள் செய்து கொண்டு ஆண்டவருடைய நன்மைகளை மறந்து பேசிக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே கூட அந்த கிளர்ச்சி கூட்டத்திலே சேராத ஒருவராக இந்த செலோபுகாத் இருக்கின்றார். அவருடைய அந்த நல்வாழ்வு, ஆண்டவர் மீதான பற்று இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அவர் கற்றுத்தந்திருக்க வேண்டும். ஆகவேதான் காணாத ஒரு கானானை குறித்த வலுவான நம்பிக்கையோடு, நிச்சயமாக எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின கடவுள் அந்த இடத்திலே சுதந்திரவாளிகளாக மாற்றப் போகிறார், அங்கே எங்களுக்கென்று இடங்கள் வேண்டும் என்கின்ற போராட்டங்களை இவர்கள் முன்னெடுப்பதற்கான காரணம் அவர்களை ஊக்குவித்து வளர்த்த அவருடைய தகப்பனார். இரண்டாவது, இவர்கள் ஒரு வழக்கை பதிவு செய்கின்ற பொழுது அந்த வழக்கத்திலே இல்லாத ஒன்றை குறித்து நீங்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள் என்று சொல்லி தட்டி கழிக்காமல் அவருடைய வாதங்களை கடவுளிடத்திற்கு கொண்டு சேர்த்த மோசே என்கின்ற ஒரு தலைவர். அன்புக்குரியோர்களே, இன்றைக்கு குடும்பத்திலே பெற்றோர்களும் சமூகத்திலே தலைமைத்துவத்திலே இருக்கின்றவர்களும் சற்று இந்த பெண்களை குறித்து ஆழ சிந்திப்பார்களானால் அன்றைக்கு இந்த செலோபுகாத்து புதல்வியர்களுக்கு கிடைத்த வெற்றி இன்றைய நவீன உலகத்தில் இருக்கின்ற பெண்களுக்கும் கிடைக்கும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. ஆகவே எல்லா ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வது இந்த உலக கூற்று. ஆனால் திருமறை கூற்று எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் முன்னாடியும்
ஒரு பெண் இருக்கிறாள், அவளை நீங்கள் மாதிரியாக கொள்ள வேண்டும் என்பதுதான் திருமறை வரலாறு இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறது. இந்த 8ஆம் புத்தகத்திலே பார்க்கின்ற பெண்கள் போராடும் பெண்கள், போராளிகள், உரிமைக்காக, தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற பெண்களாக இந்த பெண்களை நாம் பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் அடிமைதனம் என்கின்ற சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் செலோபுகாத்தின் புதல்வியர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நீங்கள் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றீர்கள். நிச்சயமாக கடவுள் உங்கள் சார்பில் இருந்து நீதி வழங்குகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் மோசே ஆண்டவரிடம் கொண்டு சென்ற பொழுது, ஆம் அவர்கள் கேட்பது சரியே, அவர்களுக்கும் சம உரிமை கிடைக்கப்பட வேண்டும் என்று மோசேயிடத்தில் கடவுள் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த கடவுள் படைப்பின் மகுடமாக பெண்ணை பார்த்தவர், இந்த கடவுள் படைப்பின் பொக்கிஷமாக இந்த பெண்ணை பார்த்தவர், இந்த கடவுள் படைப்பின் தொடர்ச்சியாக இந்த பெண்ணை பார்த்தவர். ஆகவேதான் பெண்களுக்கான நீதியை கடவுள் இந்த இடத்துல கொடுத்து ஒரு புதிய சட்டத்தை ஏற்றுகிறார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, முதலாவது நாம் பார்த்தோம், உரிமைக்கான போராட்டத்திற்கு ஊக்கம் தருகிறவர்களாக இந்த பெண்களை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நற்செய்தி பாடம், லூக்காவின் நற்செய்தி நூலிலே இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற மரியாளின் கீதம் 46 முதல் 55 வசனங்கள். இது ஒரு மரியாளின் கீதமாக நாம் திருச்சபை வழிபாடுகளிலே பார்க்கின்றோம். இரண்டாவதாக இந்த பெண் என்கின்ற படைப்பின் மகுடம், படைப்பின் பொக்கிஷம், படைப்பின் தொடர்ச்சி நமக்கு இன்றைய பெண் சமூகத்திற்கும் திருமறை பெண்கள் சொல்லித் தருகின்ற உண்மை அல்லது ஊக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது போராடும் பெண்களை பார்த்தோம். உரிமைகளுக்காக உரிமைகளுக்கு உருவம் கொடுத்து போராட கற்றுத்தருகின்ற, கற்றுக்கொள்ள அழைக்கின்ற பெண்கள். இரண்டாவதாக புரட்சி பெண் மரியம். அன்றைய யூத சமூகத்திலே பெண்கள் மிக இழிவாக பார்க்கப்படுகின்ற ஒரு காலகட்டம். சமூகத்திலே நடக்கின்ற எல்லா அவலங்களுக்கும் பெண் காரணமாக்கப்படுகின்ற ஒரு காலம். விபச்சாரத்திலே கையுமையுமாக பிடித்து விட்டோம் என்று சொல்லி பெண்ணை நிறுத்திய ஒரு சமூகம். அதிலிருந்து நமக்கு தென்படுகின்ற உண்மை, சமூகத்திலே அரங்கேற்றப்படுகின்ற அனைத்து தவறுகளுக்கும் பெண் மட்டுமே காரணமாக சித்தரித்து ஆணை தப்புவிக்க செய்கின்ற ஒரு சமூகம் தான் அன்றைய சமூகம். இப்படிப்பட்ட சமூகத்திலே ஏற்கனவே முன்னமே இருக்கின்ற சட்டங்கள், பெண் தவறு செய்வாரானால், பெண் விபச்சாரத்திலே பிடிபடுவாளானால் கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற சட்டம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தேவதூதன் தோன்றுகிறார், மரியன்னையிடத்திலே பேசுகிறார். கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்துகிறார். தேவதூதனுடைய வாழ்த்துதலை கூட மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளாத அவல நிலைகளிலே அன்றைய பெண்கள் இருந்தார்கள். ஆகையினாலேதான் கிருபை பெற்றவளே வாழ்க என்ற வாழ்த்து செய்தி கிடைத்தவுடனே மகிழ்வடை வேண்டிய அவள் பயமுறுகின்றாள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று. ஏனென்று சொன்னால், அன்றைய நாட்களிலே வாழ்த்துதல்களுக்கும் போற்றுதல்களுக்கும் உரியவர்கள் அல்ல பெண்கள். இருப்பினும் தேவதூதன் தொடர்ச்சியாக அவரிடத்திலே பேசுகிறார். பரிசுத்த ஆவியினாலே நீ கருவுறப் போகிறாய் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, முதலாவது இந்த சமூகத்தை குறித்து அச்சமடைகின்ற மரியன்னை கேட்கின்றால், திருமணமாகாத நான் கருவுறுவது எப்படி என்று சொல்லி. உடனே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமினால் இது நடக்கும், உன்னிடத்திலே பிறக்கப் போகின்றவர் உலக மீட்பர், அவர் இந்த உலகத்தை மீட்கப் போகின்றார்,
புது வாழ்வு தரப்போகின்றார். வாழ்வெழுந்த விடுத்த மக்களுக்கெல்லாம், இருளிலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணப்போகிறார்கள் என்ற செய்தி பகிரப்படுகிறது. அன்புக்குரியோர்களே, இந்த மரியன்னை ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார். இந்த உலக மக்கள் வாழ்வு பெறும் பொருட்டு நான் இந்த சமூகத்திலே அவமதிக்கப்பட்டாலும், நான் கொலையுண்டு போனாலும் இந்த நல்ல காரியத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி வீர பெண்மணியாக, புரட்சி பெண்மணியாக, அன்றைய சமூகத்தை எதிர்த்து எதிர்நீச்சல் இடுகின்ற போராளியாக மரியன்னை இந்த சவாலினை ஏற்கின்றார். திருமணமாகாமல் கருத்தரிக்கின்ற சவால். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய சமூகம் நம்மை என்ன சொல்லும்? இன்றைய சமூகத்திலே இது சாத்தியமா? இந்த சமூகத்திலே இது செய்வது சரியாக இருக்குமா என்ற சிந்தனைகளை தவிர்த்து, கடவுள் என் பட்சமாய் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், என்ன தீர்மானங்களை வைத்திருக்கிறார், என்னை கொண்டு இந்த உலகத்திற்கு கடவுள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை உணர வேண்டிய ஒரு தருணத்திலே இன்றைய அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பெண்களும், அடிமைத்தனத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்திற்கு அடிமைகளாக வாழாதபடிக்கு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு புரட்சி பெண்ணாக இந்த இடத்துல மரியன்னை பார்க்கின்றோம். அவர் எடுத்த புரட்சிகரமான ஒரு தீர்மானம் தான் உலக மீட்பரை இந்த உலகம் பெற்றுக் கொள்வதற்கு வழிவகுத்து தந்தது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே முதலாவது போராடும் பெண்களை பார்த்தோம். இரண்டாவது புரட்சி பெண், ஒரு புரட்சிகரமான, இந்த உலகம் என்ன ஏசும், இந்த உலகம் என்ன பேசும் என்பதை சற்றும் பொருட்படுத்தாமல், கடவுள் என்னை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், நான் இந்த உலகத்திற்கு என்ன பங்களிப்பை தர முடியும், என்னால் பிறர் விடுவிக்கப்படுவார்களானால் நான் மடிவதற்கும் தயார் என்று சொல்லி ஆண்டுடைய திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்த பெண்ணாக நமக்கு காணப்படுகிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என் நண்பர்களே, இந்த முடிவை வெற்றிகரமாக அவர் இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆண் அவருக்கு பின்னாக இருந்தார். யோசேப்பு என்பவர். அவர் நீதிமானாய் இருந்தபடியினாலே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இருந்தார். இன்றைய சமூகம் தங்களுடைய எல்லா தவறுகளுக்கும் பெண்ணை காரணம் காட்டுவது அவருடைய வழக்கமாக இருக்கிறது. ஏன்? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது. என்னோடு இருக்கும்படியாக நீ கொடுத்த இந்த பெண்ணால் தான் நான் இந்த பாவத்தை செய்தேன் என்று சொல்லுகிற அந்த வழக்கம் தொன்று தொட்டு இருக்கிறது. ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஒரு ஆண் இந்த உலகம் மீட்படையும்படியாக தன்னை நீதிமானாக, சன்மார்க்கனாக ஒப்பு கொடுத்து மரியன்னையை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் பாகத்திலே ஆகட்டும், இன்றைக்கு நாம் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற புதிய ஏற்பாட்டு பாகத்திலே ஆகட்டும், இந்த பெண்களுடைய வெற்றிக்கு பின்னால் சில ஆண்கள் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. என்னதான் பெண்கள் போராட்டக்காரர்களாக களமிறங்கினாலும் அவர்கள் சார்பாக நிற்கின்ற தலைவர்கள் வேண்டும். என்னதான் பெண் புரட்சி பெண்ணாக இருந்தாலும் அந்த புரட்சியை ஏற்றுக்கொள்ளுகிற, அங்கீகரிக்கின்ற ஆண் பெண்ணுக்கு பின்னால் இருக்க வேண்டும். அப்படிதான், அப்படி நாம் ஆண்டுடைய கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அடிமைத்தனம் முற்றிலும் ஒழிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த இடத்துல மரியன்னை இந்த தன்னுடைய அடிமைத்தனத்தையும் மாற்றிவிட்டார், இந்த உலகத்தின் அடிமைத்தனத்தையும் மாற்றப் போகிறார். அபாக்கியவதி என்று அழைக்கப்பட்ட நான், வாழ்த்துதல் கூட எப்படியாக இருக்குமோ என்று வளர்ந்த நான் இன்றைக்கு பாக்கியவதியாக, ஒரு வீரியாக, இந்த உலகத்தில வீரம் கொண்ட பெண்மணியாக என்னாலும் வாழ முடியும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியின் ஆரவாரத்தின் வெளிப்பாடாக தான் மரியன்னையின் கீதத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பர்களே, சமூகம் நம்மை குறித்து என்ன பேசும் என்கின்ற அந்த எண்ணங்களை தவிர்த்து, கடவுள் என்னை குறித்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை உற்று கவனித்து செவி கொடுத்து, உங்கள் பங்கை, உங்களுடைய ஸ்தானத்தை, கடவுள் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை, தீர்மானங்களை அறிந்து கடவுளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கடவுளின் கருவிகளாக, புரட்சி செய்கின்றவர்களாக
நீங்கள் முன்னெடுப்பீர்களானால் நிச்சயமாக அன்றைக்கு மரியன்னையை உயர்த்திய கடவுள் இன்றைய சமூகத்தில யாரெல்லாம் நாங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்று நினைவு கூறுகிறார்களோ அவர்களை உயர்த்தும் கடவுளாக இருக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஆண்டவர் சித்தத்தின் கருவிகளாக பயன்படுத்தப்பட அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே முதலாவது போராடும் பெண்களை பார்த்தோம். இரண்டாவது புரட்சி பெண், விடுதலைக்கான விதையாக மரியன்னை தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கின்ற மீட்பரை நாம் பெற்றோம், விடுதலையை பெற்றிருக்கிறோம். ஆகவே பெண்கள் என்பவர்கள் விடுதலையின் விதைகளாக இருக்கிறார்கள். காணப்படாமல் மண்ணிலே மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே என்கின்ற ஒரு தலைவனை கொடுப்பதற்கு அவனுடைய தாய், அவனுடைய சகோதரி, பரோவினுடைய மகள் என்று மருத்துவச்சிகள், இப்படி எண்ணிலடங்கா பெண்களுடைய தியாகத்தினால் ஒரு தலைவர் உருவானது போன்று இந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற மீட்பரை நாம் பெறுவதற்கும் மரியன்னை என்ப ஒரு தலைவி அங்கே செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம் போராடும் பெண்கள், புரட்சி பெண்கள். தொடர்ந்து திருத்துத பணிகள் 16ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களிலே லீதியாவின் மனமாற்றத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். பவுலடிகளார் நற்செய்தி பயணமாக பல நாடுகளை கடந்து சென்று மாசிடோனியா பகுதியின் முக்கிய நகராகிய பிலிப்புக்கு செல்லுகிறார். அங்கே ரோமையரின் குடியேற்ற நகரம், அந்த நகரில் சில நாட்கள் தங்கி திருப்பணி செய்கிறார்கள். அங்கே வியாபாரம் செய்கின்ற லீதியாள் என்கின்ற ஒரு பெண்மணி பவுலுடைய பிரசங்கங்களை கேட்டு, இறை வார்த்தைகளை கேட்டு மனம் மாறுகின்ற, அந்த பகுதிகளிலே மனம் மாறி கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற முதல் நபராக லீடியா இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியோர்களே, பெண்கள் என்பவர்கள் மாற்றத்தினுடைய தொடர்ச்சிகளாக இருக்கிறார்கள். எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வலிமை மிக்கவர்கள் இந்த பெண்கள் என்பதற்கு லீதியா இந்த பகுதிகளிலே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். முன்னமே நான் மரியன்னைக்கு குறிப்பிட்ட பெண் சமூகத்தினுடைய வரையறைகள், அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பகுதிகளிலேயும் நாம் பார்க்கின்றோம். அந்த இடங்களிலே வியாபாரம் செய்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கின்ற இந்த லீதியாள் வியாபார நோக்கத்தோடு அந்த பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவருக்கு ஆண்டுடைய வார்த்தை அருளப்படுகிறது. அந்த இடங்களிலே யாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைகளிலே வியாபார நோக்கோடு வந்த ஒரு பெண் தன்னுடைய வியாபாரத்தை, தன்னுடைய லாபத்தை மறந்துவிட்டு, ஒருவேளை புதிதாக அந்த கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த சமூகம் என்னிடத்தில் வியாபாரம் செய்யுமோ அல்லது என்னுடைய வியாபாரங்கள் தோற்று போகுமோ என்கின்ற அச்சங்களை களைந்து உலக ரீதியான லாபங்களை பார்க்கிலும் ஆத்தும ஆதாயம் என்பது மிக மிக அவசியம், ஆத்துமத்திலே நான் ரட்சிப்பை பெறுவது மிக மிக அவசியம் என்கின்ற ஒரு உண்மை நிலையை உணர்ந்தவராக இந்த பெண்மணி ஒரு சவாலான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்னுடைய வியாபாரத்தை பார்க்கிலும், உலக ரீதியான என்னுடைய ஆதாயத்தை பார்க்கிலும் மீட்பு என்பது, ரட்சிப்பு என்பது எனக்கு மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே நான் சார்ந்திருக்கிற என்னுடைய நம்பிக்கைகளை நான் மாற்றி கிறிஸ்துவை என்னுடைய நம்பிக்கையாக ஏற்று கிறிஸ்துவத்தை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கின்ற ஒரு அர்ப்பணத்தை தெரிவிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். என கண்பார்ந்தவர்களே, மாற்றத்திற்கான துவக்கம் இந்த பெண்கள். என்ன மாற்றம்? பெற்றோருக்கு பிள்ளையாக பிறக்கின்றார்கள். ஒரு காலம் வருகிறது, ஒரு கட்டம் வருகிறது. இன்னொரு குடும்பத்திற்கு மகளாக இருந்தவள் மருமகளாக மாற்றப்படுகிறார், மனைவியாக மாற்றப்படுகிறார். அந்த குடும்பத்திலே சில நாட்கள் கழித்து தாய் என்கின்ற நிலைக்கு மாற்றம் பெறுகிறார். அந்த குடும்பத்திலே சில காலங்கள் கழித்து பாட்டி என்கின்ற ஒரு நிலைக்கு மாற்றப்படுகிறார். பொறுப்புகளிலே அநேக மாற்றங்களை காணுகின்றார்.
வாழ்விலே அநேக மாற்றங்களை காணுகின்றார். இந்த மாற்றங்கள் எல்லாம் பொறுப்புகளை தவறச் செய்கின்ற மாற்றங்கள் அல்ல, பொறுப்புகள் கூடிக்கொண்டே போகிறது. மகளாக இருப்பதை காட்டிலும் மருமகள் என்கின்ற இடத்திலே பொறுப்பை கூட்டிக் கொள்கிறார். மகள் என்கின்ற ஸ்தானத்தை விட மனைவி என்கின்ற ஸ்தானத்திலே பொறுப்பை கூட்டிக் கொள்கிறார். மனைவி மருமகள் என்கின்ற ஸ்தானத்திலே தாயாக மாறப்படுகின்ற பொழுது அவருடைய பொறுப்பு மிக பன்மடங்கு கூடுகின்றது. அதை கடந்து பாட்டி என்கின்ற இடத்திலேயும் அவருடைய பொறுப்புகள் கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் இத்தனை பாரங்களையும் இத்தனை சுமைகளையும் இத்தனை மாற்றங்களையும் லகுவாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வின் இறுதி மூச்சு மற்றும் மாற்றத்திற்கான ஒரு தொடர்ச்சியாக இந்த பெண் சக்தி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே கூட லீதியாள் என்கின்ற ஒரு பெண் தான் வியாபாரம் சார்ந்திருக்கின்ற பகுதிகளிலே ஒரு மாற்றத்தை அணுகுகிறாள், கிறிஸ்துவத்தை தழுவுகிறார், மீட்படைகின்றார், திருமுழுக்கு பெறுகிறார், தன்னுடைய இல்லத்திலே வழிபாடு நடத்த இடம் கொடுக்கிறார். மாற்றத்திற்கான தொடர்ச்சியாக இந்த பெண் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே என கண்பார்ந்தவர்களே, படைப்பிலே பெண்ணை குறித்து நான் சொன்னேன். ஆண்டவர் படைப்பிலே பெண்ணை மகுடமாக பார்த்தார், பொக்கிஷமாக பார்த்தார். இந்த படைப்பினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பெண்ணை பார்த்தார். அப்படி பார்க்கப்பட்ட அந்த பெண்கள் தான் திருமறையிலே நாம் இதுவரை சிந்தித்தது போன்று போராடும் பெண்களாக, புரட்சி பெண்களாக, புது வழியை தெரிந்தெடுக்கின்ற பெண்களாக அல்லது மாற்றத்திற்கான துவக்கம் அவர்கள் பெண்களாக திருமறை வரலாற்றிலே நாம் பார்த்தது 3 திருமறை பகுதிகள். ஆனால் திருமறை முழுக்க அநேக பெண்களை கொண்டு கர்த்தர் வல்ல பெரும் காரியங்களை செய்திருக்கிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஆண்களே, இந்த பெண்ணின் மாற்றத்திற்கு வழிவகுத்தவர் பவுல் என்கின்ற ஒரு ஆண். அப்படி எல்லா இடங்களிலேயும் பெண்ணினுடைய முயற்சியை ஊக்குவிக்கின்ற, வெற்றி பெறச் செய்கின்ற ஆதரவாளர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்றைய நவீன காலத்திலே பெண்களுக்கு உரிமைகள் சற்று கூட்டிதான் கொடுக்கப்படுகிறது, மறுக்க முடியாது. ஆனால் அதிலேயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்திலே பிறந்த பெண்களுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கு வருகின்ற பெண்களுக்குமான அந்த நிலைகளிலே மாற்றங்களை காட்டுகின்ற சமுதாயங்களாக இன்னும் அநேக இடங்களிலே பிறந்த இடங்களிலேயே சுதந்திரம் மறுக்கப்படுகின்ற பெண்களாக இன்றைய பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் ஒரு அவல நிலை, இன்றைய திருச்சபைகளிலே பெண்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். பெண்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருமறை திருச்சபையினுடைய மையமாக திருமறையில் ஆண்டுடைய வார்த்தைகள் திருமறை இருக்கிறது. அந்த திருமறையிலே இன்றைக்கு நாம் பார்த்தோம், போராடும் பெண்களாக, புரட்சி பெண்களாக, புது வழிக்கான, புது வாழ்வை ஏற்றுக்கொள்ளும் பெண்களாக, மாற்றத்திற்கான துவக்கமாக இந்த பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இன்றைய குடும்பங்களும் இன்றைய சமூகங்களும் ஏன் இன்றைய சபைகளும் எந்தெந்த இடங்களிலே வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டுடைய பார்வையிலே சிறப்பு பெற்றவர்களை மனித பார்வையிலே துச்சமாக பார்ப்பது ஆண்டவருக்கு நாம் ஏற்படுத்தும் அவமதிப்பிற்கு சமமான ஒன்று. ஆகவே இந்த படைப்பிலே முக்கியத்துவம் வாழ்ந்த பெண் சக்தியை மதிக்குவோம், பெண்களுக்கான உரிமைகளை உறுதி செய்வோம், பெண்களுக்கான புரட்சியை அடையாளப்படுத்துவோம், பெண்களுக்கான மாற்றத்திற்கு வழிவகுப்போம். மூவரும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவர் தாமே விடுதலையின் கடவுளாக விளங்கிக் கொண்டிருக்கிற கடவுள். இந்த பெண் சமூகத்திற்கு மாத்திரமல்ல, பெண்ணை போன்ற அடிமைதனங்களிலே இருக்கின்ற அனைத்து மக்களின் சார்பிலே அவர் போராடி வெற்றி தருகின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைய பெண்களே, நீங்கள் இந்த செய்தியை உள்வாங்கி நீங்களும் இந்த சமூகங்களிலே, குடும்பங்களிலே, சபைகளிலே போராடும் பெண்களாக, உரிமைக்காக போராடும் பெண்களாக, புரட்சியை ஏற்படுத்துகின்ற பெண்களாக, மாற்றத்திற்கான துவக்கமாக நீங்கள் மாறுவீர்களானால் நிச்சயமாக மீண்டும் ஒரு புது சமூகத்தை மரியன்னை வழியாக கொடுத்த கடவுள்
செலோபுகாத்தின் பிள்ளைகளுடைய வழியாக கொடுத்த கடவுள், லீலியால் வழியாக கொடுத்த கடவுள் இன்றைக்கும் ஒரு புது சமூகத்தை தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட வாழ்வினை அனைத்து பெண்களும் பெற, அந்த பெண்களுடைய வாழ்விலே பங்காளர்களாக ஆண்களும் அமைந்திட ஆண்டவர் அருள் செய்வாராக. ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். சமத்துவத்தை விரும்புகின்ற நல்ல கடவுளே, அடிமைதனத்தை அறவே வெறுக்கின்ற ஆண்டவரே, விடுதலையின் நாயகரே, வாழ்வுதரும் வள்ளலே, இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே உம்மை போற்ற, உம்மை புகழ, உடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த நல்ல ஒரு தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு இணைந்து இந்த ஜெபத்தில் உம்மை மன்றாடுகின்ற ஒவ்வொரு அடியார்களுக்காகவும், கும்முடி பூண்டி குருசேகரத்திற்காகவும், தாய் திருச்சபை, கிளை திருச்சபைகள், அதில் இருக்கின்ற குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக முடிய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இக்கட்டான இந்த சூழ்நிலைகளில் இதுகாரும் எங்கள் திருச்சபை குடும்பங்களை பாதுகாத்து ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருவிகளை நீர் உறுதி செய்து எல்லா பொல்லாப்பிற்கும், எல்லா விதமான கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி வீட்டருளும்படியாகும். தேவைகள் இருக்கின்ற குடும்பங்களிலே யெகோவா ஈரேவாக, சுகம் தேவைப்படுகின்ற குடும்பங்களிலே யெகோவா ராஃபாவாக, சமாதானம் தேவைப்படுகின்ற குடும்பங்களிலே யெகோவா ஷமாவாக கடவுள் நீர் தொடர்ந்து உடைய காரியங்களை நடப்பித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். படைப்பின் மகுடமாக, படைப்பின் பொக்கிஷமாக, படைப்பின் தொடர்ச்சியாக பார்க்கப்பட்ட பெண் தொடர்ந்து திருமறை வரலாற்றிலே உம்மால் பயன்படுத்தப்பட்டவர்களாக நாங்கள் இந்த நாளிலே இறை செய்தியை தியானித்தோம். போராடும் பெண்களாக, புரட்சி பெண்களாக, புதிய மாற்றத்திற்கான துவக்கங்களாக பெண்கள் இருந்ததையும், அவர்களை அங்கீகரித்த கடவுளையும், அவர்களை ஊக்குவித்த ஆண்களையும் திருமறையிலே பார்த்தோம். நாங்கள் தியானித்த செய்தியை போன்ற குடும்ப வாழ்விலேயும், சமூக வாழ்விலேயும், சபை வாழ்விலேயும் பெண்களுக்கான இடங்களை உறுதி செய்ய, பெண்களுக்கும் பெண்களால் எங்கள் சமூகங்களுக்கும் வர வேண்டிய மாற்றத்தை வரவேற்கின்ற ஆண் சமூகங்களாக நாங்கள் வாழ, வளர, பெண்களை எங்களுடைய வாழ்வில் பூர்ணமாக கருதி ஆண்டவரே, நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவங்களை, மதிப்பை, ஸ்தானத்தை, அன்பை, மரியாதையை கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்தும்படியா ஆண்டவர் அந்தந்த காலகட்டங்களிலே பெண்கள் வழியாக ஒரு புதிய மாற்றத்திற்கான, விடுதலைக்கான உடைய காரியங்களை செய்தது போன்று இன்றைக்கு விடுதலை தேவைப்படுகின்ற அடிமைதனத்தில் இருக்கின்ற எங்கள் பெண் சமூகங்களுக்கு விடுதலை தந்து அவர்கள் வழியாக உலகம் விடுவிக்கப்படுகின்ற ஒரு புதிய வாழ்விலே கடந்து செல்லும்படியான கிருபைகளை தாரும். தொடர்ந்து ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அடியார்களையும் அவருடைய விண்ணப்பங்களை ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து தொடர்ந்து உடைய பாதுகாப்பிலே நாங்கள் நினைத்திருக்க, மகிமைப்படுத்த, கிருபை செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மன்றாடுகிறோம் அன்பின் பரலோக தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருடைய கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் ஐக்கியம் வழிநடத்துதல் பாதுகாப்பும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.